ஓகே. அடுத்தது போயிடலாம். ஓகே. பாமினி சுல்தான். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி தான். சரிங்களா? ஸோ இதுதான் பாமினி சுல்தான். மேப் பார்த்துங்க. இங்கே தான் நடுவில் தான் பாமினி சுல்தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க. பாமினி கிங்டமோட ஃபர்ஸ்ட் அலாவுதீன் ஹசன் ஷா, பாமன் ஷா, அவர் தஜுதீன் ஃபிரோஷா, அகமது ஷா வலி, முகமது கவான், மஹமூத் கவான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட கிங்டம் இருக்கு. சரிங்களா? இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா இன் 14th century along with the Vijayanagara kingdom another powerful kingdom arose in the South India. சவுத் இந்தியாவில் விஜயனோட சேர்ந்து உருவானதா இது. சரிங்களா? which was பாமினி சுல்தானேட். சரிங்களா? the Deccan region was a part of provincial administration of Delhi Sultanate. டெக்கான் வந்து டெக்கான் சொல்லுவாங்க, மத்திய பீடபூமின்னு சொல்லுவாங்க டெக்கான். சரிங்களா? அது வந்து டெல்லி சுல்தானேட்டோட ஒரு பிரிவு தான். In order to establish stable administration in Deccan, Muhammad bin Tughlaq appointed Amiran e Sada, also known as Sada Amir. சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் 100 ஹெட்ஸ் ஆஃப் 100 வில்லேஜ், 100 வில்லேஜுக்கு ஒரு தலைவர். சரிங்களா? அந்த தலைவர் பேர் தான் இது சதா அமீர். அமீர்னா தலைவர்னு அர்த்தம். ஆமீர், ஆமீர் சாப்லாம் சொல்லுவாங்கல்ல, தலைவர்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ சதா சத்து அப்படின்னு சொன்னா உங்க 100 அர்த்தம். சரிங்க, சதுர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 100 வில்லேஜுக்கு ஒரு தலைவர். அப்படிதான் வந்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஃப்ரம் 1337 AD இந்த கான்ஃபிளிக் பிட்வீன் ஆஃபீஸர்ஸ் இன் டெக்கான் அண்ட் டெல்லி யுனைட் வந்து அதிகமாயிருக்கு. டெக்கான்ல அவங்க தனியா ஆட்சி செய்யற மாதிரி, which ultimately resulted in establishment of independent state of Deccan. சரிங்களா? 1347ல அது கேபிட்டல் வந்து குல்பர்கா, ஆந்திர பிரதேசோட கேபிட்டல் வந்து அப்போ குல்பர்கா வந்து வச்சு இது பண்ணியிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. இட் ஃபவுண்டர் பாத்தீங்க யாரு? ஹசன் கங்கு. அஸ்யூம் தி டைட்டில் ஆஃப் அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. அவர் தான் வந்து ஹசன் கங்கு தான் உண்மையான பேரு. ஹசன் கங்கு ட்ரேஸ் இஸ் டிசெண்டட் ஃப்ரம் த மித்தக்கல் ஹீரோ ஆஃப் ஈரான். ஈரானோட மித்தக்கல் ஹீரோ பாமன் ஷா. சரிங்களா? அந்த கிங்டம் வாஸ் நேம்டு பாமினி சுல்தானேட் ஆஃப்டர் ஹிம். பாமன் ஷாங்கிற யாரு? மித்திக்கல் ஹீரோ ஆஃப் ஈரான், ஈரானோட ஒரு தலைவர் தான். சரிங்களா? சின்ஸ் ஆஃப்டர் முகமது பின் துக்ளக் தேர் வர் நோ அட்டெம்ப்ட் பை டு கண்ட்ரோல் டெக்கான் ரீஜன். லாஸ்டா வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணவர் எம்பிடி தான். அதுக்கப்புறம் யாருமே வந்து தொடல. therefore பாமினி சுல்தான் வித்வுட் எனி மச் ரெசிஸ்டன்ஸ் அனெக்ஸ் தி அதர் பார்ட் ஆஃப் தி கிங்டம் டூ. சரிங்களா? ஸோ அவங்க இருக்கிற இடம் பத்தாம மற்ற இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அக்யூசியேஷன் வாஸ் த கண்ட்ரோல் ஆஃப் த போல், இம்பார்ட்டன்ட் போர்ட் ஆஃப் வெஸ்ட் கோஸ்ட். சரிங்களா? துறைமுகத்தை பிடிச்சது தான் டபோலுங்கிறது. ஃபர்ஸ்ட் அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா 1347 to 58. சரிங்களா? founder of Bahmani Sultanate. He was an Afghan who was general of serving under Sultan Muhammad bin Tughlaq. MBTயோட ஜெனரல் தான் அவரு. நசீருதீன் இஸ்மாயில் ஷா who was revolted against the Sultanate stepped down in favor of Bahman Shah. அதுக்கப்புறம் தான் இவரை போட்டிருக்காங்க. However, according to historian Farishta, his original name was Hasan Gangu. இவர் பார்த்தீங்கன்னா had earlier served in the service of Brahmana named Gangu. கங்கு பேர்ல இவர் வந்து இது பண்ணியிருக்காரு, சர்வ் பண்ணியிருக்காரு. And he adopted word Bahman Shah as a tribute of Brahmana pattern. பிராமணர்களோட பேட்டர்னால தான் இது பாமன் ஷா வந்து அடாப்ட் பண்ணியிருக்காரு. ஹி ரெகுலர் கன்ஃபர்டேஷன் வித் விஜயநகரம் வாரங்கள் கூட எப்படிதான் சண்டை போட்டுட்டே இருப்பாரு. ஃபர்ஸ்ட் கேம்பெயின் பாத்தீங்கன்னா வாரங்கள் 1350 AD அண்ட் போர்ஸ் இட் ரூலர் டு சீஸ் த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் கால்ஸ். சரிங்களா? அந்த கால் வந்து எடுத்திருக்காரு இந்த ஃபோர்ட்ரஸ். பை திஸ் டைம் ஆஃப் இஸ் டெத் த கிங்டம் ஸ்ட்ரெச்டு நார்த் டு சவுத் ஃப்ரம் த வாரங்கள் டு வெயின்கங்கா டு கிருஷ்ணா அண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் போங்கல் தௌலதாபாத் வரைக்கும் அவரோட இது போயிருந்துச்சு. தௌலதாபாத், தாபோல், குல்பர்கா, ஃபோர்ட்ரஸ் ஆஃப் கவுல், போங்கேல். ஒரு கதை படிக்கும் போது சேர்ந்து நிறைய கிளை இதுவும் படிச்சீங்க அப்படின்னா மீன் கதை மறக்காது. கதையை வந்து மேலோட்டமா படிச்சு போனா அப்படின்னா கண்டிப்பா மறந்துடும். சரிங்களா? ஹிஸ்டரியில இப்படிதான் படிக்கணும் உங்களுக்கு. அது தஜுதீன் ஃபிரோஷா கன்சிடர் கிரேட்டஸ்ட் ரூல் ஆஃப் டைனஸ்டி. சரிங்களா? இவர்தான் he started Bamnik expansion of towards பெரார் வரைக்கும் போனாரு by defeating போன் ராஜா நரசிங் ராய் கேஹரா. சரிங்களா? டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி, கோல்டு, சில்வர் அது ஃபிரோஸுக்கு வந்து பே பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் டாட்டர் ஆஃப் ரவி வாஸ் மேரிட் டு ஹிம். சரிங்களா? அந்த மன்னனோட பொண்ணை வந்து மனம் முடிச்சிருக்காரு. சரிங்களா? Later, he invaded Vijayanagara with back-to-back victories. He faced defeat in 1420 AD at the hands of Devaraya I கீழே அவர் வந்து தோத்திருக்காரு. He was well acquainted with religious sciences. குரான், ஜூரிபிஷன் எல்லாத்தையும் நல்லா படிச்சிருக்காரு. நேச்சுரல் சயின்ஸ் அவருக்கு தெரியும், பாட்டனி, ஜியோமெட்ரி, லாஜிக் எல்லாமே. வாஸ் அ குட் கேலிகிராஃபிஸ்ட். கேலிகிராஃபினா எழுத்து இது பண்ணுவாங்கல்ல அந்த இது. அண்ட் போயட் ஆஃபன் கம்போஸ் எக்ஸ்டெம்பரரி வெர்சஸ். சரிங்களா? அக்கார்டிங் பெரிஸ்டா ஹி வாஸ் வெல் வெர்சட் இன் நாட் ஒன்லி தெலுங்கு, கன்னடா, மராத்தி பட் ஆல்சோ பெர்ஷியன், அரபிக், துர்க்கிஷும் ஒரு வந்து நல்லா தேர்ச்சி பெற்றவராக இருக்காரு. He encouraged the pursuit of astronomy and built observatory of Daulabad. சரிங்களா? அஸ்ட்ரானமி இது பண்ணியிருக்காரு. He had inducted large number of Hindus in administration. இந்துக்களை வந்து உள்ள போயிருக்காரு. It is said that it is from this time
the Deccan Brahmins became dominant administration. Deccan Brahmins வந்து அதிகப்படியான ஆட்சியில் இருந்திருக்காங்க. கொங்கன், பிதார், குல்பர்கா, வாராங்கி எங்க பிராமின்ஸ் இருக்காங்க. இங்க டெல்லி சையீத் யார் இருந்திருக்கா? சையீத் இருந்திருக்காங்க. சரிங்களா? அது அகமது ஷா வாலி. After defeat of Firoz Shah in 1420 AD, he was forced to abdicate in favor of his brother Ahmad Shah வந்து ஆட்சியை கைப்பற்றாரு. Who was called Saint on account of his association with the famous Sufi saint Gesu Daras. இவரோட வந்து தொடர்பு இருக்கிறனால இவர் வந்து சைண்டா வந்து மதிக்கப்படுறாரு. சரிங்களா? He continued to struggle the dominant the southeastern sea border and in order to punish the ruler of Varangal for siding with Vijayanagara previous battle, he invaded Varangal. ஸோ வாராங்கலோட ரூலும் விஜயநகரம் சேர்ந்து இவங்க அடிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு பழி வாங்குற விதமா இவர் வந்து என்ன செய்யறாரு? வாராங்கலை இன்வைட் பண்றாரு 1424-25 அண்ட் டிஃபீட்டட் அண்ட் கில்ட் இட்ஸ் ரூலர் அனெக்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் டெரிஸ். உள்ள போய் ஜெயிச்சு கொன்றாரு. ஆஃப்டர் திஸ் ஹி டர்ன்ட் ஹிஸ் அட்டென்ஷன் டுவார்ட்ஸ் மால்வா, கோண்ட்வானா, கொங்கன் வச்சு பார்த்திருக்காரு. ஷிஃப்டட் கேபிட்டல் ஃப்ரம் குல்பர்கா டு பிதாருக்கு மாத்திருக்காரு. அடுத்து மஹமூத் கவான். The Bahmani kingdom reached its height, its power. சரிங்களா? Territorial limits under guidance of Mahmud Gawan வந்து பெருசா இருக்கு. He was a Persian merchant who came to India at the age of 42 years. 42 வயசுல இந்தியாக்கே வராரு. And joined the services of Bahmani kingdom. Service join பண்றாரு. He was granted the title of Malikul Tujjar, chief of merchant by the Bahmani ruler Humayun Shah கீழ வந்து பழைய பட்டம் பெற்றாரு. Sudden death of Humayun led to the coronation of his minor son Nizam Shah. அவர் செத்ததுக்கு அப்புறம் இவர் வந்து இது பண்றாரு. அதே மாதிரி ரீஜென்சி கவுன்சில் இவர் முக்கியமான பொறுப்பு வந்து வகிக்கிறார். சரிங்களா? அப்ப வந்து குழந்தைய வந்து என்ன செய்யறாரு? கவுன்சில் மூலியமா என்ன செய்யறாங்க? வழி நடத்துறாங்க. அதுல இம்பார்ட்டன்ட் ஆளாக தான் இவர். சரிங்களா? Slowly due to his personal qualities, he was made wazir, prime minister மாறாரு and has given title of Kawaju Jahan. Gawan carried out many internal administrative reform, attempt to put an end to the dominance of nobility. Nobility வந்து அடக்குறாரு. Increase the control of Sultan over nobles of provinces. சுல்தானோட இதை வந்து அதிகப்படுத்துறாரு. He divided the kingdom into 8 taraf. ப்ராவின்ஸா பிரிக்கிறாரு. ஈச் கவர்ன் பை தரஃப்தார். சரிங்களா? தரஃபா பிரிக்கிறாரு. தரஃப்தார் வந்து ஆட்சியா போடுறாங்க. Not to curb military power of Tarafdar, Gawan ordered that only 1/4 of each province was to be under the direct control of province Tarafdar. ஒவ்வொரு கோட்டையும் வந்து ஒருத்தர் கீழே தான் இருக்கணும் அப்படி மாதிரி கண்ட்ரோல் பண்றாரு. The remaining forts of province were placed under Siladar or commander of forts கீழே இருக்கணும். அவர் வந்து யார் சிலாதார் யார் பண்ணணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. Allowances of nobles were also reduced who stripped their responsibility. சரிங்களா? நோபல்ஸோட அலவன்ஸ் கம்மி பண்றாரு, ரெஸ்பான்சிபிலிட்டியும் கம்மி பண்றாரு. He was military genius and waged successful war against Vijayanagar, Orissa, sea prides of Arabian Sea. எல்லாத்தையும் வந்து இது பண்ணியிருக்காரு. He conquered Vijayanagar territory up to காஞ்சி வரைக்கும் வந்து என்ன செஞ்சிருக்காரு? இது பண்ணியிருக்காரு, வெற்றி கொண்டிருக்காரு. வெஸ்டர்ன் கோஸ்ட் கோவா அண்ட் டாபர் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஆஃப்டர் கெய்னிங் கண்ட்ரோல் ஆஃப் கோவா அண்ட் டாபர், பாம்னி ஸ்ட்ரென்தன் இட்ஸ் ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப் ஈரான் ஈராக் வந்து இது பண்ணியிருக்காங்க. He introduced use of gun powder வந்து இது பண்ணியிருக்காரு. ஆர் அகைன்ஸ்ட் விஜயநகர் கிங்டம். Under Belgaum, invited Persian chemists teach to his soldiers and preparation of gunpowder. ஸோ பாபர் வரதுக்கு முன்னாடி கன் பவுடர் இருந்திருக்கு. ஒரு கொஸ்டினா வந்திருக்கு யூபிஎஸ்சியில. சரிங்களா? பாபர் வந்து அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு டெரைன், பேட்டில் ஆஃப் டெரைன்ல. சரிங்களா? பானிபட்ல. சரிங்களா? இப்போ வந்து இங்க யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கா இந்தியால? இவர் தான், மஹமூத் கவான் தான். புரிஞ்சுங்களா? இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எல்லா ஃபேக்டும் எல்லாருக்கும் தெரியும். இம்பார்ட்டன்டான ஃபேக்ட். அதனால ஒரு வாரே மாறி இருக்கு அடுத்த செஞ்சுரியில. சரிங்களா? ஸோ இப்படி வச்சு படிச்சுக்கங்க. With the help of the ruler of Gujarat, they defeated Mahmud Khalji of Malwa over the control of Berar. Thus, he expanded Bahmani empire to his conquest of development. வந்து விரிவுபடுத்தியிருக்காரு. தியாகிட்ட இருந்து படிச்சிருக்காங்க, பெர்ஷியன் கெமிஸ்ட் இருந்து படிச்சிருக்காங்க. சரிங்களா? The whole Belgaum, Goa எல்லாத்தையும் எடுத்திருக்காரு. And one of the most difficult problems faced by the Bahmani kingdom was strife among nobles. Nobles கம்யூனிட்டியில உண்டான பிரச்சனைகள். நோபல்ஸ் வந்து ரெண்டா பிரிக்கலாம். டெக்கானிஸ், ஓல்ட் டைமர்ஸ், பழைய ஆளுங்க. அஃபாக்கிஸ், நியூ கமர்ஸ். சரிங்களா? Despite being an Afaki, Gawan, புதுசா வந்தவங்க, was liberal and wanted to compromise between Afakis and Deccanis. ரெண்டு பேரும் மத்தியில காம்ப்ரமைஸ் பண்ண பார்க்குறாரு. But unfortunately, the petty strife could not be stopped and the Deccani noble plotted against Gawan. He induced the young sultan to punish him with the death sentence and had him executed 1482. சரிங்களா? என்ன செஞ்சிருக்காங்க? சின்ன பையன்கிட்ட வந்து பேசி இவர் வந்து இது பண்ண சொல்லிருக்காங்க, தூக்கு தண்டனை கொண்டு வந்து கொண்டுறாங்க. Later, the Sultan regretted his hasty decision and buried Prime Minister with honors. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அவர் வருத்தப்பட்டு திருப்பியும் வந்து புதைச்சதை எடுத்து திருப்பி வந்து நல்ல மரியாதையோட புதைச்சிருக்காங்க. மதரசா ஆஃப் முகமது கவான் இந்த பிதார்ல இருக்கு. நீங்க disintegration of Bahmani Empire. After Gawan's execution, Bahmani kingdom began to disintegrate and provincial governors வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து அறிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. During the period, Vijayanagar king Krishnadevaraja declared the last remnant of Bahmani Sultanate power, after which Bahmani Sultan collapsed ஆகப்படுது. 1518 பாத்தீங்கன்னா சுல்தான் வந்து அஞ்சாப் உடையாங்க. பாம்னி கிங்டம்
உடஞ்சுதான் நிசாம் ஷாஹி ஆஃப் ஆதம் நகர், ஆதில் ஷாஹி ஆஃப் பிஜப்பூர், குதுப் ஷாஹி ஆஃப் கோல்கண்டா, இமாத் ஷாஹி ஆஃப் பெரார், மலிக் ஷாஹி ஆஃப் பிதார். இந்த மாதிரி வந்து 5ஆ பிரிகிறாங்க. சரிங்களா? புரியுதுங்களா? அகமது கான், பீரார், பீதார், கோல்கண்டா, பிஜப்பூர். புரியுதுங்களா? இந்த மாதிரி பிரிகிறாங்க. கான்ஃபிளிக் பிட்வீன் விஜயநகர் கிங்டம் அண்ட் பாமி சுல்தானேட். சரிங்களா? ஸோ தேவர் கான்ஸ்டன்ட் கான்ஃபிளிக் பிட்வீன் விஜயநகருக்கும் இவங்களுக்கும் ஒரு சண்டை வந்துட்டே இருக்கு. தேர் இன்ட்ரெஸ்ட் கிளாஷ் இன் 3 செப்பரேட் அண்ட் டிஸ்டிங்க் ஏரியாஸ். 3 வருஷத்துக்காக சண்டை போடுறாங்க. ஓவர் த கண்ட்ரோல் ஆஃப் ரைச்சுல் தௌ. சரிங்களா? அந்த இடத்துக்காக ஃபெர்டைல் கிருஷ்ணாவுக்கும் துங்கபத்ராவுக்கும் இடையில இருக்கிறதா தௌ. சரிங்களா? அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக சண்டை போடுறாங்க. எதனால? இந்த ஏரியா வாஸ் ஃபெர்டைலா இருந்திருக்கு, மினரல் வந்து நல்லா இருந்திருக்கு. ஃபேமஸ் டைமண்ட் மைன்ஸ் ஆஃப் கோல்கண்டா அங்கதான் இருக்கு. சரிங்களா? ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தவா பிரதேசம் தான் அந்த டைமண்ட் மைன் இருக்கு, சுரங்கம். The geography of both kingdoms was such expansion that possibly only across the Tungabhadra and Deccan. சரிங்களா? எக்ஸ்பான்ஷன் வந்து இந்த துங்கபத்ரா தாண்டி தான் பண்ண முடியும். சரி, அதனால தான் அதை வந்து பிடிச்சிக்கிறதுக்கு இது பண்றாங்க. கிருஷ்ணா கோதாவரி பேசின் பார்த்தீங்கன்னா ஃபெர்டைல் லேண்ட் இருக்கு. அதே மாதிரி ரீஜன் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரேடும் போர்ட்ஸ் மூலியமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம். அது மட்டும் சாத்தியங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர் த மராத்வாடா ரீஜன். சரிங்களா? கொங்கன் பெல்ட் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக அது வந்து ஃபெர்டைல தான் இருக்கு. அது வந்து கோவாவோட போர்ட் வந்து இருக்கு. கோவா போர்ட் மூலியமா தான் உங்களுக்கு அந்த ஹார்சஸ், ஈராக்கும் ஈரானோட ஹார்சஸ் வரும். சரிங்களா? ஹார்சஸ் வந்து ரொம்ப வந்து படைக்கு தேவை. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா பாமி அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து வெல் ஆர்கனைஸா இருக்கு. த சுல்தானேட் வாஸ் இனிஷியலி டிவைடட் டு 4ஆ பிரிக்கப்பட்டிருக்கு, டரஃப் ப்ரொவின்சஸா. சரிங்களா? தௌலதாபாத், பிதார், பெரார், குல்பர்கா. கவான் டிவைடட் சுல்தானேட் இன்டு 8ஆ பிரிச்சிருக்காரு கவான். முன்னாடி வந்து 4ஆ இருந்திருக்கு, இப்போ 8ஆ பிரிச்சிருந்தாரு கவான் வந்து. எவ்ரி ப்ரொவின்ஸ் வாஸ் அண்டர் தரஃப்தார் ஹூ வாஸ் ஆல்சோ கால் சுபேதார். சுபேதார் சொல்றாங்களா? அதோட தொடக்கம் தான். இன் எவ்ரி ப்ரொவின்ஸ் ட்ராக்ட் ஆஃப் லேண்ட், அதாவது காலிசா லேண்ட். நான் ஏற்கனவே சொன்னேன் காலிசா லேண்ட் சொல்லியிருக்கேன்னா ஞாபகம் இருக்கா? காலிசா லேண்டு, அப்புறம் வந்து பரூச் என்ன சொல்லியிருப்பேன். ராயல் ராயல் லேண்டு யாரு கிங்க்கு கட்டுப்பாட்டில் இருக்கும். வாஸ் செட் அபார்ட் ஃப்ரம் ஜுடிஷன் ஆஃப் தரஃப்தார் as it was used for meeting expense of kings and royal household. இந்த லேண்ட்ல வரக்கூடிய எல்லா ரெவன்யூயும் கிங்க்கு ஸ்ட்ரைட்டா போயிடும், தரஃப்தாருக்கு போகாது. சரிங்களா? The salaries and the obligation were nobles were fixed ஆக பண்ணப்பட்டிருக்கு. These nobles were kept 500 horses வச்சிருக்காங்க and given 10 lakh coins annually. 10 லட்சம் காயின் வந்து வருஷம் தரணும். If they were short and stipulated troops, the Tarafdar had to reimburse amount to the central government. சின்ன ட்ரூப் ஆச்சு அப்படி சொன்னா திருப்பி தர மாதிரி இருக்கும். நோபல்ஸ் யூஸ் டு கெட் தேர் salary either in cash or போனோம் ஜாகீரம் தருவாங்க, லேண்டும் தருவாங்க, கேஷும் தருவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா the Mamlis were familiar with the use of firearms, துப்பாக்கி, and they employed Turkish and Portuguese experts to train soldiers. சோல்ஜர்ஸை ட்ரைன் பண்றதுக்காக மற்றவங்களே இருக்காங்க. லேட்டஸ்ட் வெப்பனரி வார்ஃபேர் தான். சரி, பாமி ரூலர்ஸ் டிபெண்ட் ஆன் மிலிட்டரி சப்போர்ட் ஆஃப் ஹிஸ் ஆர்மிஸ். தேர் டூ குரூப்ஸ் வந்து ரேங்க்ஸ் இருந்திருக்கு. ஒன்று வந்து டெக்கானிஸ், புவர் இமிகிரண்ட் முஸ்லிம் ஹேட் பீன் ஸ்டேயிங் லாங் டைம் இன் டெக்கானில் இருப்பாங்க. இன்னொன்று ஆப்கீஸ் பரதேசின்னு சொல்லுவாங்க. பரதேசி இப்போ நம்ம யூஸ் பண்றோம்ல பரதேசின்னு சொல்லிட்டு, அப்புறம் தேசம் பல தேசங்கள் சென்றவங்க பரதேசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹூ ஹேட் கம் ஃப்ரம் த சென்ட்ரல் ஏசியாவில் வந்தவங்க தான் ஆஃபாக்கீஸ் அந்த பரதேசி. ஈரான், ஈராக், டெக்கான் ரீஜனில் செட்டில் ஆனவங்க. தேவர் ஆல்வேஸ் டென்ஷன் பிட்வீன் தீஸ் குரூப்ஸ் அப்ரோப்ரியேட் பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் பிகாஸ் ஆஃப் த இன்டெரில் ஸ்டெபிலிட்டி பாமி சுல்தானேட் அஃபெக்டட். அவங்களுக்குள்ள பிரச்சனைனால தான் இந்த பாமி கிங்டமே உடஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, கீட்டம் வசீருல் குல் பிரைம் மினிஸ்டர், அமீருல் குல் ஃபினான்ஸ் ஹெட், வசீர் அஷ்ரஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அண்ட் ராயல் கோர்ட், சர்தீர் ஜஹான் ஹெட் ஆஃப் ஜுடிஷியரி அண்ட் சேரிட்டிஸ், தரஃப்தார் ஹெட் ஆஃப் ப்ரொவின்ஸ். புரிஞ்சுங்களா? இப்படிதான் இருக்கும்.